Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மன்சட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தி, டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட கோகோனட் அண்ட் அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இது ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான கோகோனட் ஃபில்லிங் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். நம்ம போட்ட கீ வந்துட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இருந்துச்சுன்னா துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் தேங்காய் காலி ஆகிடுச்சு, தேங்காய் பவுடர் தான் இருந்துச்சு, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஹீட்டில் நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும் அண்ட் அப்புறமா டேஸ்ட் நல்லா இருக்காது. கோகோனட் பவுடர் வந்துட்டு நல்லா லைட்டாக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறேன். சுகர் கூட ஆட் பண்ணலாம், பட் வெல்லம் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சமாக கட் பண்ண கேஷ்யூநட், கட் பண்ண பாதாம், அது கூடவே கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு ஒரு 5 டேட் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதிலே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கணும் மீடியம் ஹீட்டில். இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி இந்த கோகோனட் மிக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோஃபார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோகோனட் மிக்ஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெல்லம் நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்துட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இது வந்துட்டு இப்போ நல்லா ஆறணும். இது சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான டோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கூட ஆட் பண்ணலாம், பட் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ கீ இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் கொதிக்க வச்ச தண்ணி நல்லா சூடாக இருக்குது, நல்லா கொதிக்கும் போதே இது கூட ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ரெசிபி கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மாவு வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஆக்சுவலாக இன்றைக்கி அம்மா வந்துட்டு டின்னருக்கு ரசம் அண்ட் பொரியல் பண்ணுறதா தான் இருந்துச்சு. எனக்கு ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருந்தது, அதனால தான் நாங்கள் இதை வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரசம் அண்ட் அந்த பொரியல் வீடியோ வந்துட்டு நாளைக்கு உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பாருங்கள், டோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அரிசி மாவு அண்ட் அந்த கோகோனட் ஃபில்லிங் ரெண்டுமே சேர்த்து நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சு இப்படி தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கோகோனட் மிக்ஸ் வந்துட்டு இது உள்ள வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் அவ்வளோ இதில் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இது வந்துட்டு இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இங்கே ஒயிட் செசமி சீட்ஸ் அண்ட் பிளாக் செசமி சீட்ஸ் ரெண்டுமே எடுத்திருக்கேன். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் செசமி சீட்ஸில் இந்த பால் இப்படி ரோல் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி. அண்ட் இப்போது பிளாக் செசமி சீட்ஸில் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா. அண்ட் ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. பாருங்கள் எல்லாமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம சின்ன சின்ன ஸ்டீல் கப்ஸில் வச்சுக்கலாம். அப்படியே கூட வச்சு வேக வைக்கலாம். பட் கப்ஸில் வச்சா பார்க்க அழகாக இருக்கும்ல, அதனால தான் நான் வைக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி குட்டி கப்ஸ் இல்லைன்னா நீங்கள் கீழே ஒரு வாழையில் போட்டுட்டு அது மேலே இந்த பாலெல்லாம் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம், ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு கீழே ஒட்டாமல் வரும். ஆக்சுவலி நான் எல்லாமே இந்த மாதிரி 2 கலரில் பண்ணால் அழகாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. ஏன்னா பிளாக் செசமி சீட்ஸ் அண்ட் ஒயிட் செசமி சீட்ஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மேலே கோட் பண்ணிவிட்டேன். இதுவும் அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது இப்போ நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது ஸ்டீமரில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டீமரில் வச்சுட்டேன். இப்போ நம்ம இது மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இது ஆல்ரெடி கோகோனட் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தான் உள்ளே வச்சுருக்கோம். நம்மளோட அந்த அரிசி மாவு மட்டும் வெந்தால் போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 12 to 15 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் நல்லா இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு சூப்பராக வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுன்னா மேலே இந்த மாதிரி ஷைன் வரும். இது சூடாக சாப்பிட முடியாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி ஈஸியாக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.